வணக்கம். சுமார் 2000 கோடி போதைப் பொருள வெளிநாடுகளுக்கு கடத்துறது. அது தவிர உள்நாட்டிலயும் அத அந்த போதைப் பொருள்களா நகர்த்துறது, விக்கிறது. இது சம்மந்தமா ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற முன்னாள் ஆளுங்கட்சி நிர்வாகிய என்சிபி கைது செஞ்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் கிட்ட நடந்த முதல்கட்ட விசாரணையில அவர் இந்த கடத்தல் போதைப்பொருள் கடத்தி சம்பாதிச்ச பணத்துலேருந்து தான் மங்கை அப்படிங்கிற படத்தையே முழுசா எடுத்ததாகவும் அவர் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. இதன் தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் என்சிபி ஜாஃபர் சாதிக்கை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. கூடுதலாக இப்போ ஒரு 3 நாள் எக்ஸ்டென்ஷன் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கு. இது தொடர்பாக சென்னையிலையும் என்சிபி நிறைய இடத்துல ரெய்டு பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாஃபர் சாதிக்கு சாந்தோமில் சென்னையில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன். சாந்தோமில் ஒரு 3 மாடி கட்டடம் ஏற்கனவே இருக்குது. அந்த 3 மாடி கட்டடம் அவருடைய வீடு. அது மட்டும் சென்னையில் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்களில் சொந்தமாகவோ இல்லாட்டி வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காரு. பெருங்குடியில் ஒரு பெரிய வீடு ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த வீடு எடுக்கும்போது அவங்க ஓனர்கிட்ட என்ன சொல்லி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க சத்து மாவு தயாரிக்கிற ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இது மாதிரி இந்த சத்து மாவு பவுடரும் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அது சத்து மாவு பவுடர் கிடையாது, போதைப் பொருள் பவுடர். இப்படி தான் இவங்க ஏகப்பட்ட வீடை வாடகைக்கு எடுத்து இவங்க பேக்கெட் போட்டிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சத்து மாவை தவிர காஞ்ச தேங்காய் பவுடர், அப்புறமா உலர்பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு, குறிப்பாக பேரிச்சம்பழம், இதை எல்லாத்தையுமே இவங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க போதைப் பொருளை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் பண்ணி இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு கடத்துகிறாங்க. உள்நாட்டிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இவங்க இப்படி தான் போதைப் பொருளை நகர்த்துறாங்க. இங்கே தான் இயக்குனர் அமீர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவரும் ஜாஃபர் சாதிக்கும் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் அவர் வெளிநாட்டிலேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த உலர்பழங்கள், அதாவது அப்புறமா டேட்ஸ், பேரிச்சம்பழம், இதுதான் இம்போர்ட் பண்ணி நடத்துகிற ஒரு கம்பெனி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் பேட்டியில் சொன்னார். இப்போ அவர் சொன்னதும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க சரிதான், ஆனால் அந்த இம்போர்ட் பண்ண அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதைப் பொருளையும் மிக்ஸ் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அமீர் சொன்னது சரிதான். அவர் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கார். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சியோட ஒரு எம்பி நடத்துகிற ஒரு கொரியர் கம்பெனி, எஸ்டி கொரியர் அப்படின்னு ஒரு கொரியர் கம்பெனி, அதை பல்லாவரம் ஆஃபீஸில் இடியும் என்சிபியும் போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ஒரு பிரைவேட் கொரியர் கம்பெனியில் என்சிபி ரெய்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் என்ன காரணத்தினால தெரியல, இந்த விஷயம் பெரிய லெவலில் வெளியில் பேசப்படல. திரைப்படத்தை சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இது சம்மந்தமாக ஜாஃபர் சாதிக் சம்மந்தமாக வெளியில் வருதே தவிர, இந்த கொரியர் கம்பெனிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லிங்க். அந்த கொரியர் கம்பெனியோடைய விஷயம் வெளியில் அவ்வளோவா செய்திகள் வெளில வரலை. வந்த செய்திகள்லாம் இந்த சமூக ஊடகங்கள்லையும் இந்த யூடியூப் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவி, மீடியா, சேட்டலைட் சேனல்ஸ்லாம் எதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. இருந்தாலும் அந்த மூலமாக வந்த செய்திகள்லையும் இந்த கொரியர் சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் அதிகமாக வந்த மாதிரி தெரியல. இப்போ இந்த கொரியர் சர்வீஸ், இப்போ இன்னொரு இந்த ப்ரைவேட் கொரியர் கம்பெனி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு கொரியர் கம்பெனி. இது சென்னையில் தான் இருக்குது. சமீபத்தில் என்சிபி ரெய்டு, சமீபத்தில் இந்த சஹாரா கொரியர் கம்பெனியோடைய ஆஃபீஸுக்கு தான் என்சிபி ரெய்டு பண்ண போயிருக்காங்க. அந்த சமயத்தில் எப்படியோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாலிமர் டிவியிலேருந்து செய்தியாளர்களும் கேமராமேனும் போய் அதை கவர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த கவர் பண்ண போன இடத்துல அவங்க பலமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்தினது வேறு யாரும் இல்லை, ஆளுங்கட்சியோட நிர்வாகிகள் தான். இந்த ஜாஃபர் சாதிக் சம்பந்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ ஏற்கனவே நான் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே நான் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரம் கிடைக்கும்போது அந்த வீடியோஸை பாருங்கள். பிக்சரில் பார்க்கலாம். நீங்கள் அந்த சஹாரா கொரியருடைய ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆளுங்கட்சியுடைய ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆளுங்கட்சியோட ஆஃபீஸ் வேறு எதுவும் இல்லை, ஆளுங்கட்சியோடைய சென்னை மேற்கு மண்டல மாவட்ட செயலாளருடைய ஆஃபீஸ் தான் இது. அதோடு சேர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் வேறு யாரும் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான், சிற்றரசு அப்படிங்கிற ஒரு நபர் தான் அப்படிங்கிறதும் செய்திகளில் வெளில வந்திருக்கு.
இந்த சிற்றரசோடைய தூண்டுதல் பேரில் தான் அன்றைக்கி வந்து என்சிபி ரெய்டு நடத்த வரும்போது இந்த கேமராமேன் அப்புறம் ரிப்போர்ட்டர் பாலிமர் டிவியோட கேமராமேன் மற்றும் ரிப்போர்ட்டரை வந்து தாக்கப்பட்டு தான் வந்து செய்திகள் வந்து சொல்லுது. ஆனால் இதை பற்றி எந்த சேட்டலைட் டிவி சேனலும் ஒரு செய்தி கூட வெளியிடல. அவங்களுடைய சக ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க யாரும் ஒரு செய்தி கூட இதை பற்றி வெளியிடல. ஒரு ஸ்க்ரோல் நியூஸ் கூட வரல இதை பற்றி. இந்த லட்சணத்தில் தான் இந்த டிவி சேட்டலைட் மீடியாலாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, மக்களை ஏமாற்றிக்கிட்டு. இப்படி தான் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு கொரியர் கம்பெனி மூலமாக தான் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நகர்ந்துட்டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய கருத்தும். சரி, இப்போ தான் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த என்சிபி வந்து சஹாரா கம்பெனி கொரியர் கம்பெனியோடைய ஆஃபீஸில் வந்து போய் ரெய்டு நடத்த போகிறாங்க. இப்போ ரெய்டு நடத்த போகும்போது இந்த ஆளுங்கட்சிக்கு ஏன் இவ்வளோ கோபம் வரணும்? அவங்க ஆஃபீஸ்லேயே ரெய்டு நடத்த போகிறாங்க இல்லையே. ஒரு சஹாரா கம்பெனிங்கிற சஹாரா எக்ஸ்பிரஸுங்கிற கொரியர் கம்பெனியில் தானே ரெய்டு நடத்த போகிறாங்க. இவங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படிங்கிறத மக்களே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 10-15 இடத்துல வந்து வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து கொரியர் கம்பெனி மூலமாக சேஃபாக இந்த போதைப் பொருட்கள்லாம் நகர்த்தணும் அப்படிங்கிற அந்த தேவை வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரே வந்து ஒரு 2 கொரியர் கம்பெனியை வந்து நிறுவியிருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் வந்து வெளியில் வருது. இந்த மாதிரி கொரியர் கம்பெனிகளுடைய ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுக்க முடியும். என்சிபி வந்து அந்த ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் கம்பெனி வந்து ஆளுங்கட்சியோடைய ஆஃபீஸுக்கு மேலேயே வந்து இயங்குறது ஒரு தற்செயலான ஒரு விஷயமா இருக்கவே முடியாது. ஆளுங்கட்சிக்கும் ஜாஃபர் சாதிக்கும் சுத்தமாக தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. என்சிபி வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக விசாரணை நடத்துவாங்க. நிறைய தகவல்களும் வெளியில் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பதிவோட இறுதியாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பேக்கெட் போடுறதுல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜாஃபர் சாதிக் கும்பலில் சேர்ந்த சதா அப்படிங்கிறவரை வந்து என்சிபி வந்து கைது பண்ணியிருக்காங்க. சதா மேலே ஏற்கனவே வந்து 3 கேஸ் இருக்குது. தவிர ஜாஃபர் சாதிக்கு மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஏன் கண்காணிக்கலை, முன்னாடியே கண்காணிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறத விட ஏன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் மனசில் வந்து முதல் கேள்வியாக இருக்குது. இந்த காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அப்படி இருக்கும்போது 15 இடத்துல வந்து வீட்டை வந்து வாடகைக்கு வாங்கி அந்த வீட்டு கோடவுனில் நீங்கள் வந்து இந்த சத்து மாவு தயாரிக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் நீங்கள் போதைப் பொருளை வந்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காவல்துறைக்கு வந்து இதில் வந்து எதுவுமே தெரியல, இதை பற்றி கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு? இதில் சினிமாலேருந்து ஒருத்தர் புதுசாக வந்து நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. முதல் வேலையாக சிஏஏக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த சினிமா நடிகர் 15 நாளாக வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றியும் இந்த போதைப் பொருளை பற்றியும் தொடர்ந்து நியூஸ் வெளியாகிட்டே வருது. உங்களை வந்து திரையில் வந்து கொண்டாடுற இந்த இளைஞர்களாகட்டும், பள்ளி சிறுவர்களாகட்டும், சிறுமிகளாகட்டும் இந்த போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உங்கள் லெட்டர் பேட்லையாவது ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல, அது கூட பண்ணலை. இது மக்களுக்கு நீங்கள் செய்கிற இவ்வளோ பெரிய துரோகம், ஏமாத்து வேலை. நான் இது சம்மந்தமாக போட்ட வீடியோக்களில் வந்து தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இது டோட்டலாக வந்து வேறு விஷயம். அது நீங்கள் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கதை முடிஞ்சுது. இதுக்கு வந்து மறுவாழ்வோ இல்லை ரீஹேபோ கிடையாது. நான் தொடர்ந்து எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் இதுதான் பதிவு பண்ணியிருக்கேன். குறிப்பாக இந்த 3 வருஷமாக அந்த போதைப்பொருள் கலாச்சாரங்கிறது வந்து தலை விரிச்சு ஆடுது. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த டாஸ்மாக் மாதிரியே வந்து இது வந்து பெரிய விஷம் மாதிரி பரவிடுச்சு. இந்த மக்கள் இன்னும் காவல்துறை இதை பண்ணுவாங்க, அரசாங்கம் இதை பண்ணுவாங்க, இந்த நடிகர் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் மக்களை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைங்களை அவங்க தான் பார்த்துக்கணும், வேறு வழியே இல்லை.